தமிழக அரசு மேற்கொண்ட இடைவிடாத முயற்சிகள் காரணமாக கச்சத்தீவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புனித அந்தோணியார் ஆலய அர்ச்சிப்பு விழாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 100 மீனவ யாத்ரீகர்கள் விழாவில் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதற்கு மீனவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். கச்சத்தீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள கடல் பகுதியில் தமிழக மீனவர்களுக்கு உள்ள பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இடையறாத முயற்சிகள் மேற்கொண்டார். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலயம் இரு நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய புனித தலம் என்பதால் இதனை இடித்துவிட்டு புதிய ஆலயம் கட்டும் பணியை இரு நாட்டு அரசுகளும் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இலங்கை அரசு புனித அந்தோணியார் ஆலயத்தை அப்படியே விட்டுவிட்டு அருகில் புதிய ஆலயத்தை கட்டியுள்ளது. இந்த ஆலயத்தின் அர்ச்சிப்பு செய்யும் விழா வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழக அரசு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த புதிய ஆலய அர்ச்சிப்பு செய்யும் விழாவில் தமிழகத்தை சேர்ந்த 100 மீனவ யாத்ரீகர்கள் கலந்து கொள்ள மத்திய அரசு தற்போது அனுமதி அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மீனவ யாத்ரீகர்கள் கச்சத்தீவு ஆலய அர்ச்சிப்பு செய்யும் விழாவில் கலந்து கொள்ள தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்காக மீனவர் சங்க பிரதிநிதிகளும் தமிழக அரசுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். கச்சத்தீவுல புதுசா ஒரு அந்தோணியார் கோயில் கட்டியிருக்கிறாங்க. அந்த கோவிலை திறப்பு விழா நடத்துறதுக்கு அவங்களா முடிவு பண்ணி திறப்பு விழா நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் தமிழக முதல்வர் உடனடியான நடவடிக்கை எடுத்து மத்திய அரசு வாயிலாக 100 பேர் அங்கே அந்த கோயில் திறப்பு விழாவுக்கு போறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் பாராட்டுறோம், வரவேற்கிறோம்.